தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே: பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியைப் போன்றோர் எனப் பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரரே, இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம் ஜனவரி 23ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாராம், மலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தனக்கு விருப்பமான மக்களை கூப்பிட்டுக்கிறாரு. ஓகேங்களா? கூப்பிட்டுக்கிட்டு எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அவரை பின்பற்றினாங்க. அதுல தனக்கு விருப்பமான 12 பேரை மட்டும் கூப்பிட்டு எதுக்காக கூப்பிட்டாராம், அந்த 12 பேருக்கும் நற்செய்தி பறைசாற்றுறதுக்கும் பேய்களை ஓட்டுற அதிகாரம் கொடுக்கறதுக்கும், ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் பல வல்லமைகளை அவர்களுக்கு கொடுத்தாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்கள என்னன்னு சொன்னாராம், திருத்தூதர்னு சொன்னாராம். அவர் நினச்சி பாருங்க, நம்மளும் அத்தனை பேர் அத்தனை சீடர்களில் நம்மளும் ஒரு ஆளாக கடவுள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்தா கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருப்பாரு நினச்சி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்துல நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடி மக்கள் இருக்காங்க. அதில் கடவுள் உங்களையும் என்னையும் எப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு நினச்சி பாருங்கள். உங்கள் குடும்பத்தாரை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களுடைய பெற்றோரை தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களுக்காக இவ்வளோ விஷயங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், அவருடைய சீடர்களாகவும், அதுவும் சாதா சீடர்கள் கிடையாது, ஏசப்பாவுடைய திருத்தூதர்கள் மாதிரியான சீடர்களாக நம்ம மாறினா மட்டும்தான் கடவுள் நம்ம மேலே இன்னும் பல வல்லமைகளை கொடுப்பார். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாரும் சாதா சீடர்களாக திருத்தூதர்களாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.